இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலகத்தையே கொஞ்சம் பயத்தோட கவனிக்க வச்சிருக்கு. வடகொரியா. இந்த பேரை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஏவுகணைகளும் கின்யாங்குன்னும் தான். ஆனா இப்போ அங்க நடக்கிற விஷயங்கள் முன்னாடி மாதிரி இல்ல. ரொம்பவே சீரியஸா இருக்கு. வடகொரியாவோட தலைவராக இருக்கிற கின்யாங்குன் திடீரென ஒரு பெரிய ராக்கெட் தொழிற்சாலைக்கு விசிட் அடிச்சிருக்காரு. அங்க இருக்கிற பிரமாண்டமான ராக்கெட் லான்ச்சர்ஸை பார்த்துட்டு இனிமே இதுதான் நம்ம மெயின் அஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம அதே கையோட கடல்ல ஏவுகணைகளை வீசி சோதனையும் செய்து பார்த்துருக்காங்க. இது சும்மா ஒரு ஷோ கிடையாது. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பிளானே இருக்கு. நம்ம ஊர்ல தீபாவளிக்கு ராக்கெட்டை விடுற மாதிரி இல்லை இது. இந்த லான்ச்சர்ஸ்ல இருந்து ஒரே நேரத்துல பல மிசைல்களை லான்ச் பண்ண முடியும். வடகொரியா இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இதுல சாதாரணமான வார்க்கெட் மட்டும் இல்ல, நியூக்ளியர் வார்க்கெட்டையும் பொருத்தி அனுப்ப முடியும் என்பதுதான் மறைமுகமான கருத்து. இதனை வடகொரியா தரப்பிலிருந்து மறைமுகமா சொல்லியிருக்காங்க. மேற்குலக நாடுகள் தரப்புல இருந்து இந்த சந்தேகம், மேற்குலக நாடுகளுக்கு இது அனுப்பி இருக்கு, இந்த சந்தேகமானது அனுப்பி இருக்கு. யோசிச்சு பாருங்க, சவுத் கொரியாவோட கேபிட்டல், அதாவது தலைநகரமா இருக்கும் சியோல், போர்டர்ல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல, போர்டர்ல இருந்து கிட்டத்தான் இருக்கு. வடகொரியா நினைச்சா அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த நகரத்தையே நிலைக்குலைய வைக்க முடியும். இதுதான் அமெரிக்காக்கும் தென்கொரியாக்கும், அதாவது சவுத் கொரியாவுக்கும் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. இப்ப நாம பார்க்க போறதுதான் வடகொரியாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்னு சொல்லலாம். தரவழியா வர்ற ஏவுகணைகளை விட கடற்கரையில இருந்து வர்ற ஆபத்து தான் ரொம்பவே பெருசு. வடகொரியா இப்போ 8700 டன் எடை இருக்கிற ஒரு பிரமாண்டமான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல், அதாவது நியூக்ளியர் சப்மரீனை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே அவ்வளவு முக்கியமான இந்த கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கான நிறைய காரணங்கள் இருக்கு. முதல்ல இதோட சைஸ். ஒரு சாதாரண நீர்மூழ்கி கப்பலை விட இது ரொம்பவே பெருசு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீர்மூழ்கி கப்பலானது பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாகவே மிசைல்களை எடுத்துக்கொண்டு போக முடியும். அதாவது சப்மரைன் லார்ஜ் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்துக்கொண்டு போக முடியும். ஆனா இதுல இருக்கிற உண்மையான மேஜிக் அதோட இடையில இல்ல. அது இயங்குற அந்த அணுசக்தி நியூக்ளியர் பவர் தொழில்நுட்பத்துல தான் இருக்கு. சாதாரணமா டீசல்ல இயங்குற நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி கடல் மட்டத்துக்கு மேல வரணும். ஏனென்றா அதுக்கு ஆக்சிஜன் தேவை, இங்களுக்கு காத்து வேணும். அப்புறம் மேலே வரும்போது எதிரி நாட்டு சேட்டலைட்டுல ஈஸியாகவே மாட்டிக்கும். ஆனா நியூக்ளியர் பவர் சப்மரீன், அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படி இல்லை. ஒரு தடவை இந்த கடலுக்குள்ள போனா பல மாசக்கணக்கில் உள்ளேயே இருக்கலாம். உள்ள இருக்கிறவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை அந்த அணுசக்தி இன்ஜினை உருவாக்கி கொடுக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, வடகொரியாவோட ஒரு கப்பல் கடலுக்குள்ள போயிட்டு எங்கே இருக்குன்னே தெரியாம பசிபிக் பெருங்கடல்ல சுத்திக்கிட்டு இருந்தா அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கும்? அமெரிக்கா ஒரு தூக்கமே ஃபுல்லாவே போயிடும் இல்ல. இதுதான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பயமே. அது மட்டும் இல்லாமல் வடகொரியாவோட நியூக்ளியர் பவர் சப்மரீன்ல செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியானது இருக்கு. இதை பற்றி முன்னாடி லைட்டா சொன்னேன். இப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். உலகத்துல அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடுகள் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் செகண்ட் ஸ்ட்ரைக். இப்போ அமெரிக்கா திடீரென்னு வடகொரியா மேல ஒரு பெரிய ஒரு அட்டாக்கே பண்ணி அங்க இருக்கின்ற எல்லா ஏவுகணைகளையும் அழிச்சிட்டு வெப்பம் அழிச்சு முடிச்சுட்டாங்க. வடகொரியாவை முழுமையாக அழிஞ்சிட்டு தந்த வெப்பம். ஆனா கடலுக்கு அடியில எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நீர்மூழ்கி கப்பலை அவர்களால் அழிக்க முடியாது. வடகொரியாவை முழுமையாக அழிஞ்சாலும் அந்த பழிவாங்குற வேலையை இந்த நீர்மூழ்கி கப்பல் செய்யும். இது கடற்கரையில இருந்து மெல்ல மெல்லமா அமெரிக்கா கரைக்குள்ள போய் அங்கே இருந்து நியூக்ளியர் மிசைல்களை லான்ச் பண்ணினால் அமெரிக்காவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். நீ என்ன அழிச்சா நானும் உன்னை அழிப்பேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டல தான் இப்ப வடகொரியா தன்னோட எதிரி நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. வடகொரியாவோட எதிரி நாடுகள் யார் என்று பார்த்தோம் என்றால் சவுத் கொரியா, என்னும் வந்து அமெரிக்கா. ஆகவே இப்ப இந்த நியூக்ளியர் பவர் சப்மரீன் வடகொரியாவோட எதிரி நாடுகளுக்கு வடகொரியா கொடுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது. வடகொரியாவுக்கு இந்த டெக்னாலஜியானது எப்படி கிடைச்சது என்பதில் தான் பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு. வடகொரியாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த டெக்னாலஜி எப்படி கிடைச்சது என்ற கேள்வியில் உலக நாடுகளுக்கு எழும்பி இருக்கு. அந்த சந்தேகம் உலக நாடுகளுக்கு இருக்கு. சமீப காலமா வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நெருக்கம் அதிகமா மாறி இருக்கு. உக்ரைன் போர் தொடங்கின பிறகு உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போர் செய்வதற்கு தேவையான ஆயுதங்களை வடகொரியா ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டது. பதிலுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இந்த நீர்மூழ்கி கப்பலினோட தொழில்நுட்பத்தை வாங்கியிருக்க கூடும் என்று நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. சவுத் கொரியா தரப்புல இருந்தும் உக்ரைன் தரப்புல இருந்தும் அமெரிக்கா தரப்புல இருந்தும் இந்த சந்தேகத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச பிறகுதான் வரக்கூடிய திடீரென புதிய சோதனைகள் மிசைல்களை கண்டுபிடிக்கிறார்கள். தங்களுடைய ராக்கெட்டை லான்ச் பண்ணுகிறார்கள். அதாவது விண்வெளிக்கு தங்களுடைய ராக்கெட்டை லான்ச் பண்ணுகிறார்கள், ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கிறார்கள். ஆகவே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச அப்புறம் இது அனைத்துமே நடக்கிறபடியால் ரஷ்யா தான் இதற்கான டெக்னாலஜியை வரக்கூடியவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த சந்தேகம் சாதாரணமாக இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. கிம் ஜாங் உன் அவர்கள் ஒரு தடவை பேசிக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். நம்மளோட நீர்மூழ்கி கப்பல் தான்
எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தார். 8700 டன் கப்பலுங்கிறது அவரோட ஒரு நீண்ட நாள் கனவு என்பது இதிலேருந்து தெளிவாக தெரியுது. இதை மட்டும் முடிஞ்சா ரெடியாகி தண்ணிக்குள்ள இறங்கிச்சிருந்தால் ஆசியாவோட ராணுவ சமநிலையே மொத்தமாக மாறிடும். இந்த கப்பலை தடுத்து நிறுத்துறதுக்கு இப்போதைக்கு எந்த வழியுமே இல்லை. அமெரிக்காவோட கடற்படை வேணுமென்னா இதனை தேடி பார்க்கலாம். ஆனா ஒரு பெரிய கடல்ல ஒரு சின்ன ஊசி தேடுற மாதிரி தான் இது இருக்கும். வடகொரியா இப்போ சமீப காலமா குரோஸ் மிசைல்கள்ல அதிக கவனத்தை செலுத்துறாங்க. ஏற்கனவே அவங்க கிட்ட பெரிய பெரிய மிசைல்கள் இருக்கு. அப்புறமே இதுல இவ்வளவு ஆர்வம்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு பின்னாடி ஒரு செமையான டெக்னிக்கல் மேட்டரானது இருக்கு. முதல்ல இந்த குரோஸ் ஏவுகணைன்னா என்னென்று சிம்பிளா பார்ப்போம். சாதாரணமாக பலாஸ்டிக் ஏவுகணைகள் ஒரு கல்லை தூக்கி போடுற மாதிரி தான். வானத்தில் ரொம்ப உயரமாக போயிட்டு அப்புறம் கீழே வந்து விடும். ஆனால் இந்த குரோஸ் ஏவுகணைகள் அப்படி இல்லை. இது ஒரு குட்டி விமானம் மாதிரி. இந்த ஏவுகணையோட ஸ்பெஷாலிட்டியே இது தரைக்கு ரொம்ப பக்கத்தில் பறக்கிறது தான். அதாவது கடல் மட்டத்தில் இருந்தோ அல்லது தரைமட்டத்தில் இருந்தோ ஒரு சில 10 மீட்டர்கள் உயரத்திலே இது பறந்து வரும். ஏன் இப்படி பறக்குதுன்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். இப்படி பறக்கும்போது எதிரி நாட்டோட ரேடார்களால் இதனை கண்டுபிடிக்க முடியாது. பூமி உருண்டதாக இருக்கிறதுனால பேரா சிக்னல் நேர்கொத்துட்டு தான் போகும். இந்த ஏவுகணைகள் தரைக்கு கீழேயே மறைஞ்சு வாரதால, அதாவது தரைமட்டத்தில் இருந்து ஒரு சொத்து உயரத்தில் மறைஞ்சு வாரதுனால இலக்கை தாக்குற கடைசி நிமிஷம் வரைக்குமே யாருக்குமே இது வர்றது தெரியாது. இதை ரேடார் கொரிசன் சொல்லுவாங்க. அந்த லிமிட்டுக்கு கீழேயே இது டிராவல் பண்ண. சமீபத்தில் வடகொரியா சோதனை செய்த ஏவுகணைக்கு புல்வாசல்னு பேர் வச்சிருக்காங்க. இது கடலுக்கு மேலே 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக பறந்துருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஏவுகணை 2 மணி நேரம் பறக்குதுன்னா அது எவ்வளவு தூரம் போகும். இதோட இன்ஜின் டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி இருக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் துல்லியமாக இலக்கை தாக்குற வசதியும் இருக்கு. ஒரு கட்டிடத்தோட ஜன்னல் வழியாக கூட இந்த ஏவுகணைகள் உள்ள போயிட்டு வரும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த புல்வாசல் ஏவுகணையை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த புல்வாசல் ஏவுகணை கண்டிப்பாக ஒரு குரூஸ் மிசைல் கேட்டகரிக்கு தான் வரும். இந்த குரூஸ் மிசைல் கண்டிப்பாக வடகொரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல முடியும். அதே நேரத்தில் வரக்கூடிய ஒரு எதிரி நாடுகளுக்கு வயிற்றில் புளியை கிடைச்சிருக்கு. நான் இதை சொல்றதுக்கான காரணம் இருக்கு. குரூஸ் மிசைல்ல சாதாரணமாகவே ஒரு நோமலான வார்க்கெட்டு தான் பொறுத்து அனுப்புவாங்க. அதாவது ரோமனான வெடிகுண்டுகளை தான் வைப்பாங்க. ஆனால் இப்போ வடகொரியா தங்களோட அணு ஆயுதங்களை ரொம்ப சின்னதாக மாற்றி இந்த குரோஸ் மிசைல்களில் வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒருவேளை இது சக்ஸஸ் ஆனால் அமெரிக்காவுக்கோ அல்லது சவுத் கொரியாவுக்கோ தெரியாமல் அவர்களோட, அதாவது வடகொரியாவோட அணு ஆயுதமானது அந்த 2 நாடோட எல்லைக்கே போகும். இதனை அந்த 2 நாடுகளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுதான் உலக நாடுகளை பயப்பட வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஐநா சபை தரப்புல இருந்து பாலஸ்டிக் ஏவுகணைகளுக்கு தடையை போட்டிருக்காங்களே தவிர இந்த குரூஸ் ஏவுகணைகளுக்கு நேரடியான தடைகளை போதையில. இந்த சட்ட ஓட்டையை தான் இப்ப கிம் ஜாங் உன் அவர்கள் ரொம்ப சரியா பயன்படுத்துறாரு. அதனாலதான் சொல்றேன், வடகொரியா இப்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த குரோஸ் ஏவுகணை சோதனைகள் ஏதோ விளையாட்டுக்காக பண்றது இல்லை. எதிரி நாட்டு பாதுகாப்பு வலியத்தி, அதாவது டிஃபென்ஸ் ஷீல்டையே ஓட்டை போட்டுக்கிட்டு உள்ளே நுழைகிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளானா இருக்கு. இந்த மாஸ்டர் பிளானை தான் கிம் ஜாங் உன் அவர்கள் பொது கொண்டிருக்கார். இதனை அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் ஒரு ஒரு டைம் பாஸ் மாதிரி பார்த்தார்கள் என்றால் கண்டிப்பாக அமெரிக்கா மற்றும் சவுத் கொரியாவுடைய டைமே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு இது ஆபத்தான ஒரு பிளானா இருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் பெறலாம், ஏன் இது எல்லாத்தையும் இப்ப பண்ணணும் என்று. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. 2026 ஆரம்பத்துல வடகொரியாவோட ஒர்க்கர்ஸ் பார்ட்டியினுடைய மாநாடு நடக்க போகுது. இது 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மெகா ஈவெண்ட். அந்த மீட்டிங்கில் கடந்த 5 வருஷத்துல நாம் என்ன சாதித்தோம்னு கிம் ஜாங் உன் அவர்கள் கணக்கு காட்டணும், உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காகத்தான் இப்பவே அவரோட இராணுவ பலத்தை உலகத்துக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதன் மூலமா அமெரிக்கா கிட்ட பேசும்போது என்கிட்ட இதெல்லாம் இருக்கு, பார்த்து பேசுங்கன்னு ஒரு கெத்தை காட்ட முடியும். அந்த கெத்தை காட்டுறதுக்கு தான் இப்ப வடகொரியாவோட தலைவராக இருக்கிற கிம் ஜாங் உன் அவர்கள் ட்ரை பண்ற. இவ்வளவு நேரம் நாம வடகொரியாவோட ஆயுதங்களை பற்றி பார்த்தோம். இப்ப நாம ஒரு நிமிஷம் கிம் ஜாங் உன் இடத்துல இருந்து அல்லது அந்த நாட்டு மக்களோட பார்வையில இருந்து யோசிச்சு பார்ப்போம். ஏன் அவங்க உலகமே எதிர்த்தாலும் இந்த அணு ஆயுத பாதையை தேர்ந்தெடுத்தாங்க? நாம பார்க்கறதுக்கு வடகொரியா ஒரு அணு ஆயுதங்களை வைத்திருந்து உலக நாடுகளை மிரட்டுகின்ற ஒரு நாடு மாதிரி எங்களுக்கு தெரியலாம். ஆனா அவங்க பார்வையில அவங்களை சுத்தி அமெரிக்காவும் தென் கொரியாவும் நவீன ஆயுதங்களோட எப்போதுமே இராணுவ பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த நேரம் நம்ம மேல போர் வரலாம் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோட தான் வடகொரியாவில் இருக்கிற மக்கள் இருக்காங்க. நாட பல வருஷமா இப்படியான ஒரு அச்சத்தில் இருக்கிறபடியால் ஒரு சின்ன நாடாக இருக்கின்ற இந்த வடகொரியா இவ்வளவு பெரிய ஒரு வல்லரசை எதிர்க்கணும்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பலம் இந்த அணு ஆயுதங்கள் மட்டும்தான். வடகொரியா ஒரு முக்கியமான விஷயத்தை உலகத்துக்கு திரும்ப சொல்லுது. ஈராக்கோட முன்னாள் அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் அவர்கள் அணு ஆயுதம் இல்லையேன்னு சொன்னாரு.
ஆனா அவர் நாட்டையே அமெரிக்கா என்ன பண்ணிச்சது என்பது நமக்கு தெரியும். லிபியாவோட கடாபி அணுவாயுத திட்டத்தையே கைவிட்டாரு. ஆனா அவர் எப்படி கொல்லப்பட்டாருங்கிறதையும் உலகம் பார்த்தது. எங்க கிட்டயும் அணு ஆயுதம் இல்லைன்னா எங்க நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறதான் வடகொரியாவோட ஆணித்தரமான நம்பிக்கை. அதனாலதான் அவங்களோட பொருளாதாரமானது இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும், அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருந்தாலும், அவங்களுடைய வயிறானது காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, கை துப்பாக்கி லோதலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அணுவாயுத பவரில் தாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வடகொரியாவோட அடிப்படை கொள்கையை யூச்சே, அதாவது நமக்கு தேவையானது நாமளே செஞ்சுக்கணும், யார்கிட்டையும் கையேந்த கூடாது. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், ராக்கெட் லான்சர்ஸ்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்களோட சொந்த உழைப்புல சொந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்குறதால அவங்க ஒரு தனிப்பெருமைப்படுறாங்க. அதாவது நாங்களே சொந்த காலில் நிற்கிறோம்னு பெருமைப்படுறாங்க. நாங்கள் யாரையுமே அழிக்க போறதில்லை, ஆனால் எங்களை தொட்டா நாங்கள் யாரையுமே விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு அரணாகத்தான் அவங்க இந்த உலகத்துக்கு காட்டுறாங்க. உலகத்துக்கு வரக்கூடிய இருக்கு என்பதை காட்டிக்கொண்டு இருக்காங்க. அண்ட் வடகொரியா மீது கை வச்சா நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்பதை உலகத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. வடகொரியா கேட்கறது ஒண்ணுதான், எங்களை ஒரு சுதந்திர நாடா அங்கீகரிக்கணும், எங்க மேல இருக்கிற தடைகளை நீக்கணும், எங்களை மிரட்டுறதை நிறுத்தணும். இதை நீங்க செஞ்சாலே நாங்க மிசைல் சோதனை நிறுத்தணும். அப்படி நீங்க இதனை செய்யாத வரைக்கும் எங்களோட மிசைல் சோதனைகளை நாங்கள் நிறுத்த போறதில்லை என்பதுதான் வடகொரியாவோட கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடகொரியாவோட பார்வையில இது வெறும் ஆயுதம் இல்லை, இது அவங்களுடைய நாட்டினுடைய கௌரவம் மற்றும் சுதந்திரம். இதனாலதான் வடகொரியா தொடர்ந்து மிசைல் சோதனைகளும் புதிய புதிய மிசைல்களை கண்டுபிடிக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. நாம இப்ப இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாம ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு வடகொரியாவை குறை கூற முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பாத பரிசில் இருக்கு. வடகொரியாவை பொறுத்தவரை இந்த அணு ஆயுதங்கள் தான் அவங்க நாட்டோட சிம்மாசனத்தை தாங்கி பிடிக்கிற தூண்கள். 2026 மாநாட்டில் கிம் ஜாங் உன் எடுத்த போற முடிவு அந்த நாட்டோட எதிர்காலத்தை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த ஆசியாவோட அமைதியையும் தீர்மானிக்க போகுது. வல்லரசுகள் வடகொரியாவை ஒரு எதிரியாக பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற அந்த பயத்தை போக்கினாலே வடகொரியாவினுடைய பயத்தை போக்கினா மட்டும்தான் இங்க நிரந்தரமான அமைதியானது சாத்தியம். இந்த வீடியோல நாங்கள் வடகொரியா சைட்ல இருந்து எப்படி யோசிக்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கோம். இதன் மூலம் வடகொரியா தரப்புல இருந்து எப்படி யோசிக்கிறார்கள் என்பதற்கான ஒரு பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனை நான் தந்திருக்கேன் என்று நான் நம்புறேன். வடகொரியா அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்துக்காண்டி போராடுறது சரியா? உங்களுடைய கருத்துக்களை தயங்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்கா மேற்குலக நாடுகள் செய்கிறது சரியா? வடகொரியாவை சுற்றி எப்போதுமே ஆயுதங்களை வச்சு சோதனைகளையும் இராணுவ ட்ரில்லையும் அமெரிக்கா செய்கிறதும் சவுத் கொரியா செய்கிறதும் வடகொரியாவுக்கு எதிராக ஜப்பான் போன்ற நாடுகள் கிளம்புறங்கிறது சரியா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் கிழக்கம் பண்ணுங்க. இப்படியான ஒரு மிரட்டலானது இருக்கும்போது வடகொரியா அணு ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தால் வடகொரியாவோட நிலைமை என்ன ஆகும்? அதை பற்றிய கருத்துக்களையும் கிழக்கம் பண்ணுங்க. ஆகவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புதிதான ஒரு தகவலை தந்திருக்கிறேன் என்று நம்புறேன். அப்படி இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.